ஏண்டா ஃபிகர் உசாராச்சுன்னு ஃப்ரெண்ட கட் பண்ணிட்டு போயிட்ட, இப்ப ஃபிகர் கட் பண்ணிட்டு போயிட்டான்னு ஃப்ரெண்ட தேடி வந்திருக்க. ஏய் மச்சே அவளை ஒரு வாட்டியாவது சின்சியர் லவ்டா. ஓஹோ அதான் உன்னை விட்டுட்டு போயிட்டாளடா. சின்சியரா லவ் பண்ணாதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்காது உனக்கு தெரியாதா? இப்ப எல்லாம் பொண்ணுங்க ரொம்ப உசார் மச்சி. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு ஆகாம போயிட்டா டைவர்ஸ் கேட்டு கோட்டுக்கிட்டு அலையணும்ல. நீ ஒரு ட்ரெய்லர் மட்டும் காமிச்சிருந்தேன்னு வச்சுக்குவேன், அவனோட்டு போயிருப்பாளா? தப்பு உன் மேலதான். 2 நாள்ல மனச மாத்திட்டானேடா. நல்லதுக்கு நடிச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தா என்னடா செய்வ? துரோகி. யாரடா சொல்ற? அந்த 2 பேரையும் தான். நான் அவனை சொல்றேன், 2 பேரையும் மறந்துடு. புது வாழ்க்கை புது வேலைன்னு மாறிடு. நல்ல பொண்ணுடா அவ. அவன் கையில சிக்கி இவ மட்டும் யோக்கியமாக உன்னோட வசதியான ஒருத்தன் வந்துன்னா உன்னை கழட்டி விட்டால. ஆடு கசாப் கடைக்காரன் தான் மச்சி நம்புவான். அவன் கையில மாட்டுனுங்கிறது அவ விதி. எப்படா விட முடியும்? வலிக்குதுடா. ஏய் அவன் சொல்லிட்டு படி செய். நீ அவளை லவ் பண்ற அது எனக்கு தெரியும்ல. தெரிஞ்சிருந்தும் உன் லவ் பிடிச்சான்ல, நீ என்ன பண்ற? அவகிட்ட போய் அரவிந்த பத்தி புள்ளாத்தையும் சொல்லிரு. சரிடா போதும்டா. மச்சி ரொம்ப குடிச்சா வாயில இருந்து உண்மை வராது, வாந்திதான் வரும். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கெல்லாம் பேச முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு. 5 நிமிஷம் உங்ககிட்ட நான் தனியா பேசணும். கடையில ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இங்கெல்லாம் பேச முடியாது. தயவு செஞ்சு வெளியே போ. வரலங்க, நீங்க அவளை மறந்துடுங்களேன். மறக்கிறதுன்னு நினைக்கிறதும் பத்தி நான் பேச வரலைங்க. அவகிட்ட சில உண்மைகளை சொல்லணும், அதான் வந்தேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்கன்னு தெரிஞ்சுதான் அவ பின்வாசல் வழியா போயிட்டான். ஆமா ஆமா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அப்புறம் பேசுறேன். உன்னை திட்டுறதுக்கோ என் காதலுக்கு நியாயம் கேட்கவோ நான் வரல. அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற நீ எடுத்த முடிவு உன் சொந்த விஷயம். என்னை விட பெட்டரா ஒருத்தனை செலக்ட் பண்ணதா நீ நினைச்சிட்டு இருக்க. அப்படி நீ பண்ணியிருந்தனா சத்தியமா சொல்றேன், சந்தோஷப்படுற முதல் ஆள் நானா தான் இருப்பேன். தப்பா எடுத்துக்காத. ஆனா நீ தேடி போய் ஒரு சாக்கடையில விழுந்திருக்க. அரவிந்துக்கு சென்னையில இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எத்தனை நாள் நானே விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? எந்த பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் தன்னுடைய படுக்கையை மட்டும் அவ புருஷனை தவிர்த்து வேற யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டான். ஆனா நீ அரவிந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அந்த படுக்கையில நீயும் ஒருத்தியாதான் இருப்ப. ஹலோ, 1 minute. நீ என் ஃபியூச்சர் பத்தி கவலைப்பட்டதெல்லாம் போதும். ஐயோ சித்ரா, நான் என்ன சொல்ல வர? சித்ரா சொல்றல. ஹலோ, அதுவா ஒரு வயிற்றுச்சல் பார்ட்டி. நீ தேடி போய் ஒரு சாக்கடையில விழுந்துட்ட. அரவிந்துக்கு இந்த சென்னையில இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்ல. நானே அவனுக்கு எத்தனை நாள் விளக்கு பிடிச்சது தெரியுமா? ஒரு பொண்ணு எதை விட்டு கொடுத்தாலும் புருஷனோட படுக்கையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டான். கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் அந்த படுக்கையில ஒருத்தியா தான் இருப்ப. என்னை பத்தி நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. ஆனா அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்றான்னு தெரியுமா? கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்ன பத்தி பொய் சொல்ற. இந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்க ஏன் கூட வச்சிருக்கீங்கன்னு என்கிட்ட கேட்கிற. வேணும், எனக்கு அவளை விட நீ தாண்டா முக்கியம். அவளோட பிறந்த நாளுக்கு என்னோட மோதிரத்தை கிஃப்டா கொடுத்தேன். அவன் என் மோதிரத்தை பார்த்தா, நான் அவ கண்ணை பார்த்தேன். அதுல ஒரு நாசுக்கா சொல்லணும்னா அவ குடும்ப வாழ்க்கைக்கு லாய்க்கில்லாத பொண்ணுடா. அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா
கொஞ்ச நாள்ல நீ உன் வாழ்க்கையை தொலைச்சிருவடா. அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா அவ உன்னை தப்பா நினைச்ச மாதிரி நீயும் என்ன தப்பா நினைச்சிருப்ப. அவ என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? வேணு கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு அவ கேட்கல. வேணுவால எனக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு தான் கேட்டான். நான் உனக்கு நல்லது பண்ணதா தான் நினைக்கிறேன். நீ என்ன எப்படி நினைச்சேன்னு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏய், வாங்கி அந்த சரக்குலாம் அடிச்சு முடிச்சாச்சுடா. எப்பயாவது எதுக்கு வர சொன்னான்னு சொல்ல. ஒரு வார்த்தை கூட மாத்தாம சொல்லிட்டாடா. சொன்னா கூட பரவாயில்ல, வேலைய விட்டு தூர சொல்லட்டாடா. குத்தணும்டா வேணு, குத்தணும். இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். அவளை தூக்கணும்டா. நீ யாருன்னு அவளுக்கு புரியணும். அவளுக்கு மட்டும் இல்ல, லவ் பண்ணிட்டு டாட்டா காட்டிட்டு போற ஒவ்வொருத்திக்கு இது ஒரு பாடமா இருக்கணும்டா. கடை மட்டும் காட்டு. இந்த பாட்டிலாலே குத்தி அவ குடல உருவிடுறா. எந்த ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி பண்ணணும். அதனால ஸ்கெட்ச் போட்டு அவளை தூக்குறோம். ஓகே ஓகே. கவனமா கேட்டுக்கணும். நம்ம போற பிளான் வீக்கும் ஆகக்கூடாது, லீக்கும் ஆகக்கூடாது. ஓகே, புரிஞ்சுதா? பாத்துக்க. என்ன மச்சான் வெறும் வெள்ளையாவே இருக்குது. இனிமே தாண்டா போடணும். சரி சரி, போடு போடு போடு. இது பஸ் ஸ்டாண்ட். அப்படியே நேரா வந்தா ராவண நகர் 1வது தெரு. அப்படியே லெப்ட்ல திரும்பினா 2வது தெரு. அங்க இருந்து நேரா வந்தா 3வது தெரு. இப்படி வந்தா 4வது தெரு. நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சித்ராவுக்கு செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ஆஃப் டே. மீதி எல்லா நாளும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட தான் வருவா. சோ 12 to 1 யமகண்டம். அந்த யமகண்டத்துல அவளை கண்டம் பண்றான். போறேன். போலீஸ் என்ன புடிக்கணும், ஏன்டா அவளை கத்தியில குத்தணும்னு கேட்கணும். அவ என்ன காதலிச்சு ஏமாத்திட்டா நான் சொல்லணும். அது எல்லா பேப்பர்லயும் வரணும். டேய் நிறுத்து. இது என்ன மானாவுக்கு இது? டேய், நீ இத கவர்மெண்ட்ல கொடுத்து அப்ரூவல் வாங்கிடா. எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போடா. ஏண்டா ஆசைப்பட்டா கத்தி எடுத்துட்டு போய் வீட்டுல 4 குத்து குத்தேன்டா. ஃபீலிங்ஸ் அம்மச்சி, லவ் பண்ணிருந்தா உனக்கு தெரியும். வர நீ சொல்றது கரெக்டா இருக்கா? இருந்தாலும் கஷ்டப்படுறா. 1வது தெருல மரத்துக்கடியில நின்றுட்டு மச்சான் இன்ஃபர்மேஷன் குடுக்கலாம். அப்படியே நேரா 2வது தெருல பைப்பு கடியில புடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். பைப்ப புடிச்சுக்கோ. அப்படியே பைக் எடுத்துக்கிட்டு நேரா உன்னை வந்து பிக்கப் பண்றா. பின்னாடியே போய் அவ குறுக்க ஒன்ன கொஞ்ச நேரத்துல நாங்க 2 பேரும் வேற வேற திசையில ஓடிடுறோம். நீ நேரா போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிரு. நீ சரண்டர் ஆன 1/2 hourல ஆப்பிள் பழத்தோட உன்ன புழல்ல வந்து சந்திக்கண்டா. அவளை தூக்குறேன்டா தூக்குறேன்டா தூக்குறேன்டா. காலையில இருந்து சித்ரா கொல்லணும் சொன்னீங்க. எப்படா பிளான் பண்ண போறோம்? மச்சான் இவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். டேய் ஊத்துறா. வாயத்துறடா. என்ன வாயத்துற?
மேஸ்திரி இல்லையா? யோ டைல்ஸ் போடணும் 5000 ரூபாய் பணம் வாங்கலையா? யோ நான் எப்பயும் உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்கினேன்? யார்கிட்ட பேசுறேன்? யோ நான் டைல்ஸ் போடுறேன்ல, வையா போனேன். யோ மச்சி, சாரி மச்சி. ஏய், யார்கிட்ட பேசிட்டு இருந்த? ராங் கால்டா. அவன் கிராஸ் பண்ணி போயிட்டா. இந்நேரம் ஒன்னே கிராஸ் பண்ணிருப்பான். டேய் மச்சான், உன்ன குத்திருப்பா. அந்த பக்கம் போயிட்டாடா. இந்த பக்கம்டா. அந்த பக்கம் போயிட்டாடா. வண்டி எடுங்க. அம்மா அம்மா. பத்து நிமிஷம் வண்டி நிறுத்துறா. டேய், வண்டி நிறுத்துறா. சின்னதான் மச்சான் கல்லு பட்டுச்சு. அதுக்கு இவ்வளவு ரத்தம் வந்துருச்சு. டாக்டர் கிட்ட போய் இன்ஜெக்ஷன் பண்ணணும் மச்சான். இல்லன்னு வச்சுக்கோயா செப்டிக் ஆயிடும்டா. ஏய், ஆமா தானே. நாம வந்தது அவ்வளவு குளம்ன்றது. இந்நேரம் குத்தி இருந்தோம்னு வையே, குடம் குடமா ரத்தம் கொட்டி இருக்கேன். நீ என்னடானா அவ சேஃப்டியை பத்தி பேசிட்டு இருக்க. உனக்கு போக தெரிஞ்சு வா, சரக்கடிச்சு நாளைக்கு கொலை பண்ணுவோம் வா. வேணாம் மச்சான், விட்டுறலாம்டா. ஏண்டா? இன்னா செய்தாரை ஒருத்தர், அவர் நான நன்னையும் செய்து விடல். இதுக்கு தாண்டா இவனை கவர்மெண்ட் பஸ்ல போவேணான்னு சொன்னேன். அங்க இருக்கிற குரல்லாம் படிச்சுட்டு வந்து நம்ம கிட்ட ஒப்பிக்கிறான் பாத்தியா? இதாண்டா அந்த காதல் பண்றவங்க கிட்ட இருக்க கெட்ட பழக்கம். என்னதான் செருப்ப கழட்டி அடிச்சாலும் நாளைக்கு அவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா? இதே கள்ள காதல மட்டும் வச்சுக்க, இந்நேரம் கண்டம் துண்டமா வெட்டி பார்சல் பண்ணிட்டு போயிருப்பான். டேய், ஆயுதமில்லாமல் குருதியில் நினைத்தாய், வாழ்வின் துயரம் நீதானே நீதானே அன்பே. நீயா நீயா ஏதும் புரியவில்லை, காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை. நீயா நீயா ஏதும் புரியவில்லை, காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை. இதயத்தை திறக்கின்றேன், உன்னால் இருமுறை இறக்கின்றேன். என் காதலை புரிந்து கொள்ள பட்டியல் நீ சொல் சொல் பெண்ணி. நீயா நீயா ஏதும் புரியவில்லை, காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை. இதயம் கொண்டாய் நீ, அதில் பத்தரை போல நான் நின்றேன். இதில் அடி உருகி போவாய பூவே, மலடியின் கர்ப்பப்பை போலே என் காதலும் வெறுமை காண்கிறது. ஒரு தேவையை புரிந்து சொல்வாயோ காதல். ஓடும் ஒரு ரயிலில் சத்தம் ஓடாமல் மனதில் சுத்தும், அழுதிடும் ஓசை கேட்டிடும் போது செவிட நடிக்கிறார். ஏதும் புரியவில்லை, காதல் ஆசை நிழல் மண்ணில் விழுவதில்லை.
கொல்லி என எரிகிறாய் தெருவில் நீ கிள்ளி இருவிழி எனும் கருவி பழுதாகும் சுவரினை இழக்கும் சிறு பள்ளி என் இதயமோ எரியும் குளி சொல்லி நான் சிறப்புஞ்சியாவேன் உண்மை காதல் சொன்னார் கூட்டை